இந்த பேருக்கானே விவகாரம்னு ஆரம்பிச்சான்னா ஊரே போட்டு குழப்பி விடுவேன். வந்தது வந்துட்ட கேட்டு வைப்போம். எப்பா சொல்லு. ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வரங்க. நானும் கருப்பு, என் பொண்டாட்டியும் கருப்பு, புள்ள மாத்திரம் எப்படிங்க சவப்பா பிறந்துச்சு? இதுல ஏதோ உள்விவகாரம் இருக்குங்க. சிக்கலான விஷயம் தாப்பா. உள்ள விஷயமெல்லாம் சாமி பார்த்து குடுக்கறது. தப்பா நினைக்காதப்பா. சாமியை நான் கும்பிடுறதே இல்லைங்க. அதுலதாங்க எனக்கு சந்தேகம். இவ பொம்பளை கிட்ட பேசி நான் பார்த்ததே இல்லைங்க. எங்க பார்த்தாலும் சண்டை. பாருங்க, போன மாசம் என் ஆத்தா ஊர்ல இருந்து வேண்டுதலுக்காக மொட்டை போட்டுக்கிட்டு வந்தா, பார்க்க பயமா இருக்குன்னு அவளை திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. தாகத்துக்குன்னு தண்ணி கேட்டு ஒரு சின்ன பையன் ஆம்புலன்னு எவன் வந்தாலும் தயிரா குடுக்கறாங்க. அதுவும் என்னையே கடைய சொல்றாங்க. டேய், இருட்டுல கவுத்த பார்த்துட்டு பாம்புன்னு கத்துன மாதிரி நல்லா கற்பனை பண்றப்பா. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுங்கிற மாதிரி இதெல்லாம் குடும்ப விவகாரம். இத மூடி மறைக்கணும். பஞ்சாரம் போட்டு மூடுனது நல்லதா தான் போச்சு. என்ன பெருசு பஞ்சாரம் கிஞ்சாரன் ஏதோ குத்துடி. ஏன் அத்தா, அப்பந்தலையில ஈரும் பேரும் இப்படித்தான் இருக்குமா? அந்த மனுஷன் உடம்புல ஈர் எங்க இருக்கு, எறும்பு எங்க இருக்குன்னு எனக்கு என்னடி தெரியும்? இருந்தா தலையில பெருச்சாலி தான் இருக்கும். அப்பா வந்துருச்சு. பஞ்சாயத்துக்குன்னு போன இடத்துல 10 பேர் முன்னாடி பஞ்சாரம் கிஞ்சாரம் பேசிட்டு வர பெரிய மனுஷனை பாத்துருக்கமா? ஊர் சனம் சிரிக்குதுன்னா ஏன் சிரிக்காது? வாசல் பக்கமா ஓடிடு. அடியாத்தி, இந்த மனுஷனுக்கு எனக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? பராந்துக்கு பயந்து எல்லா கோழியும் மூடி வச்சனே, எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டாரே. நான் என்னத்த பண்ணுவேன்? ஐயோ எலே, இங்க வாங்கடா, இந்த கோழிகள் எல்லாம் புடிங்கடா. டேய், ஐயோ ஐயோ ஓடுதே. யா எலே, பெரிய மாப்பிள்ள மனசோட இந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருக்கப்போ எவ்வளவு வேலையை பாரு. நீ வேற வருஷம் பருவதவி பெஞ்ச மழை கூட இந்த வருஷம் நல்லபடியா பெஞ்சிருச்சு. அதெல்லாம் இல்லைடா. இந்த வருஷம் மழைன்னு பார்க்காம வெயில்னு பார்க்காம நீங்க பாடுபட்டீங்கல்ல, அதனாலதான் இப்படி விளைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் நீங்க தான்ப்பா காரணம். என்னங்க சாமி நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பெரிய வார்த்தையும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. உங்களோட உழைப்பு அருமை உங்களுக்கு தெரியல. வடிவேலு ஐயா, சாயந்தரம் உங்க வீட்டுக்கு போகும்போது கூலிக்கு மேல ஒரு மூட்டை நெல் அளந்து போடு. சரிங்க. பயம் பட்டு இருந்தா ஒரு மனுஷனுக்கு பாட்டு வருமா? பாட்டு அடியே புரியுத? எங்கடி வந்த மனுஷனை காணோம்? ஏய், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மூட்டை நெல்லையும் பங்கு பாகம் போட்டுக்கிட்டு. இந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருக்கு. ஐயா தான் ஒரு மூட்டை நெல்லை கொடுத்து எல்லாரையும் பங்கு போட்டு எடுத்துக்க சொன்னார் தாயே. அடியாத்தி, ஒரு மூட்டை நெல்லையுமா? எதுக்கு? நிறுத்துங்கயா, நிறுத்துங்க. ஒரு மூட்டை நெல்லு என்ன விலைன்னு டவுன்ல போய் விசாரிக்க சொல்லு உங்க ஐயாவை. அப்பவாது அறிவு வருதா பாப்பா அந்த மனுஷனுக்கு. கருண மகாராஜா மாதிரில கையை நீட்டிட்டாரு. அந்த ஆள் எனக்கு வாக்கப்பட்டு வரும்போது ஒரு துருப்பிடிச்ச தோரடோ 10 வெள்ளாடோட வந்தாரு. அதான் அந்த ஆளு பரம்பரை சொத்து. சிவிக்க வேட்டி கட்டினதே எங்க அப்பன் காசுலதான். அதனாலதான் ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே பெருசா சொல்லிவிட்டாரு. மருமகளே, கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்து குலதெய்வமடா நீ. அறிவு கெட்டு போய் அந்த மனுஷன் தான் அப்படி சொன்னாருன்னா, ஏதோ அந்த ஆளுக்கு முந்தி விரிச்சு விழுக மாதிரி இல்ல, முந்திய விரிச்சுட்டு வந்துட்டாளுங்க. கல்லுல கத்திரிக்காய் காய்ச்சதுன்னா கொத்தாயிரம் கொலாயிரம் சொல்ற கூட்டம் தானே. வச்சு கத்தா நீயே எல்லாம் அடிக்க வச்சுக்க, எல்லாம் புழு புத்து போகும். எடுபட்ட மண்டிகளா போங்கடி அந்த பக்கம். வந்துட்டாளுங்க. தம்பி, 1000 கால் மண்டபமா அருமை பெருமை 1000 இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரப்போகுது. உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிற. ஊரலகத்துக்கு தெரியறதுக்கு முந்தி நீ அவளை
மனசுல அம்புட்டு என்ன கவலை அப்படி பாடுனீங்க? பாடுனா பாரம் குறையும்னு சொல்லுவாங்க, அதனால பாடுனேன். பொந்தியில கவலை இருந்தா மந்தையிலயா பாடுவாங்க? கவலை எல்லாம் காத்தாடி மாதிரி பறக்க விட்டுருந்தோம். அடே, பெரிய அஞ்ஞானம் எல்லாம் பேசுறிய. இப்பாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஒண்ணும் வழக்கில்ல, பேராவூரணி கோயில 10,000 பேருக்கு சோறு போட்டு காது குத்தி பேர் வச்ச குயிலுன்னு. இப்ப உங்க பாரம் குறைஞ்சதா? பேச்சு விவரமா தான் இருக்கு. விவரமா பேசலன்னா அல்லையில குத்தி விளையாடும் இந்த காலத்து இளவட்டங்க. அந்த மரியாதை எனக்கு கொடுக்கறியா? அப்படின்னா இளவட்டங்கிற மரியாதை எனக்கு கொடுக்கறியான்னு? ஆமா, அதுக்கு அல்லையில குத்தம், நீங்க பேச்சுல எல்லாம் குத்துறீங்க. எங்க ஊர்ல கூட்டாளி யாராவது உலக்குன்னு சொல்லிருந்தா எக்கு தப்பா அடி விழுந்திருக்கும். உங்களை பத்தி கூட ஊர்ல சொன்னாங்க, நல்லவரு வல்லவரு, எகன முகனையில மட்டும் 8 சில்லாவும் தோத்துரும்னு. எக்கு தப்பு எகன முகனே. சோடி பொருத்தமா தான் இருக்கு. ஆத்தாடியோ, வந்துட்டீங்கல்ல. எது விட்டா கட்டுறதுக்கு தாலியோட வந்துருவீங்க போல இருக்கு. அம்மாடியோ, வந்தா என்ன? ஆமா, உங்க தரத்துக்கும் தண்டிக்கும் இந்த பேச்செல்லாம் தேவைதான். தரந்தண்டிய பத்தி பேசாத. கைய மடக்கி அப்படி நிறுத்தினேன்னா உன்ன மாதிரி 9 குமரி பிள்ளைங்க ஊஞ்சல் கட்டியான்னு நம்பிடுதேன். வாங்க வாங்க. ஏன் இப்படி சிரிக்கிறவ? ஆசையில கிழவனுக்கு அத்துவான கையிலன்னு எங்க கிழவி சொல்லும், அது நினைப்புக்கு வந்துச்சு. யார கிழவங்கிற? குடிசை கிடிசையெல்லாம் காலி பிடி விடுவ சாக்கிறத. சரியா, நீ குமரன் தான் ஒத்துக்கிற. என்னை இம்புட்டு மிரட்டு மிரட்டி கத்தி பேசினல, நீ சரியாத்த ஆம்பளையா இருந்தா இந்த கல்லு தூக்கியா பாப்போம். தூக்கி விட்டா நீ குமரன்னு ஒத்துக்கிற. நீ குமரன் ஒத்துக்கிட்டா போதுமா? பின்ன என்ன கட்டிக்கிறியா தூக்குறேன்? என்ன என்ன கட்டிக்கிறியா தூக்குறேன்? சரியா, தூக்கியா கட்டிக்கிறேன். தூக்கி விடுவேன். தூக்கி விட்டேன்னா கழுத்துல தாலி கட்டி விடுவேன். அப்புறம் கிட்டியில மாட்ட மாதிரி மாட்டிக்குவேன். பொட்ட கழுத, உனக்கு பொழப்பு இருக்கு, பொழைச்சுப்பா போப்பா. அஸ்கு புஸ்கு அவுத்த தனத்துக்கு 1000 பேச்சு வேற. திருவாளிதான் ஏண்டா மேல கூட பிடிச்சு தரவன்? அறிவு இருக்கா? விடாத. ராசமா பூசுன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அத்தான் கோழி பிடிச்சிட்டு வாடான்னு சொல்லிச்சு, குழம்பு வைக்கணுமா? ராசம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காளா? அது என்னமா எனக்கு தெரியல. ராசமா குளுக்க பக்கத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. என் பொழப்பு இதெல்லாம் என்ன பொழப்பு? எங்க ஊர்ல விறகு கடை வச்சிருக்கிற சுப்பையம்மன் கூட மோட்டார் சைக்கிள் வச்சுக்கிட்டு பவர் காட்டிக்கிட்டு திரியறான். காரப்பட்டி பெரிய மாப்பிள மலைச்சாமி வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கேன்னு பேரு. நடந்து போறதுக்கு ஒரு நல்ல செருப்பு கிடையாது. ஏண்டா உனக்கு ஆடி தீபாவளியே கிடையாதான்னு என் சோட்டுக்கார பயல்கள்லாம் என்னைய கேக்குறாங்க. நாண்டுகிட்டு சாகலாம் போல இருக்கு. அது சரியாப்பே. நெஞ்சு தெரியலாப்புல மல்லு சீப்பா, கட்டம் போட்ட லுங்கி, சிங்கப்பூர் செருப்ப மாட்டிக்கிட்டு மோட்டார் சைக்கிள்ல போனா நல்லா தான் இருக்கும். ஆனா சாயந்தரமானா போலீஸ்கார பையன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு புறைய பிடிச்சு தள்ளிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கையெழுத்து வாங்குறானாமே, அது இல்ல நல்லா இல்ல. இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவரு, அதனால தினமும் போய் பாக்குறதுண்டு. ஏன் செயலுக்குள்ள நமக்கு தெரிஞ்ச வேண்டாம்? 6 மாசமா 1 வருஷமா போவீங்கள? சரி விடுங்க பெருசு. ஏதோ மாப்பிள வந்திருக்காரு, வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி பிழப்புக்கு ஒரு வழி பண்ணிட்டீங்கன்னா. மாமு, இதுவரைக்கும் பண்ணார வியாபாரம் அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு வந்து நான் என்ன வியாபாரம் பண்ணாமலா இருந்தேன்?
உப்பு விற்க போனா மழை பெய்யுது, உமி விற்க போனா காத்தடிக்குது. அதுக்கு நான் என்ன பண்றது? அது சரி விடப்ப. நடந்ததெல்லாம் நினைச்சா ரோமதோரம் குத்திக்குது. இதுவரைக்கும் நான் ஒருத்தன் தான் மாமனாரு, என் புள்ள ஒருத்தி தான் பொஞ்சாதி நினைச்சேன். அதனால தானே 2 வருஷம் விளைஞ்ச விழாமையில பாதி அனுப்பிச்சேன். இப்பதானே புரியுது சேடம்பட்டில இருந்து உசலம்பட்டி வரைக்கும் அவருடைய கூத்தியா கீத்தி கொடி கட்டி பறக்குதுன்னு. பக்காளி பேச வந்துட்டாங்க. காக்கா சம்பாதிக்க வக்கில்ல, கட்ட பொண்டாட்டி வச்சு வாழ தெரியல. என்ன தாய் சிரிக்கிற? கிழவிங்க பேச்சு உனக்கு கேலியா இருக்குதா? இல்ல, ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன், நம்ம ஊர் நாட்டாம கிழவன்னு. அதோ போது பாரு, என்ன ரோஷம் வந்துருச்சு. குமரன்னா அந்த கல்ல தூக்கி காட்டுன்னு, அன்னையில இருந்து அந்த கல்ல தூக்கி காட்டுறதே பொழப்பா வச்சிட்டு இருக்காரு. நாயே நாயே, உனக்கு இதே வேலையா போச்சு. ஊரு விட்டு ஊர் பிழைக்கு வந்திருக்கான், வாயை கொடுத்து வம்ப வரைக்கும் வைக்கிறாரு. வேடிக்கையான அழுத. அம்மா தாயே, கேட்டா உட்கார். அட உட்காரு தாயே. அத போறாரு அவரு கிழவனுக்கு கிழவன், குமரனுக்கு குமரன். தாயே, அது வயதம் பாஜ்யமாதான். வயசை பார்த்து சிரிச்சு விடாத. கொஞ்சம் வயசு பயல்கள்லாம் குணு வந்து நடக்கிற இந்த காலத்துல அந்த மனுஷன் நிமிந்து நின்னா ஒண்ணு வம்ச நடி வட்டாரமே விளைஞ்சு நின்ன மாதிரி. அப்படி ஒரு உழைப்பு, உண்மை, கௌரவம். ஊருக்காரங்க இல்ல, விட்டு கொடுக்க மாட்டீங்க. தாயே, வயசுல சின்னதா போட்ட இல்ல உன் கால்ல விழுந்து சொல்லிவிடுவேன் என் மனசுல கடக்கிற விஷயத்த. என்னது? நான் ஒரு உண்மையை சொல்லணும், நான் ஒரு உண்மையை சொல்லணும். அந்த மவராசனுக்கு ஒரு சாரகம் இருக்குது, சரித்திரம் இருக்குது.